கடவுளுக்கு எதற்கு பரமாத்மான்னு பெயர் வந்தது? காந்திஜி எடுத்துக்கிட்டோம்னா, காந்திஜியின் பெயர் மகாத்மா கிடையாது. அவர் மகான் காரியம் செய்ததுனால அவருக்கு மகாத்மாங்கிற பட்டம் கிடைச்சது. மதங்களை உருவாக்கியவர்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்தார்கள், அதனால அவங்கள தர்மாத்மாக்கள்னு சொல்றோம். யார்கிட்ட தெய்வீக குணங்கள் இருந்ததோ அவங்களை தேவாத்மாக்கள், தேவ தேவிகள் என்கிறோம். சிலரை புண்ணிய ஆத்மாக்கள், சிலரை பாவாத்மாக்கள் என்கிறோம். ஸோ ஆத்மாக்களின் குவாலிட்டியை பார்த்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி டைட்டில் கிடைக்குது. அதே போலத்தான் பரமாத்மாவின் காரியங்கள் அவ்வளவு உயர்ந்ததாக இருப்பதால், அவருடைய குணங்கள் சக்திகள் உயர்ந்ததாக இருப்பதால் அவரை பரமாத்மா என்கிறோம். எத்தனை எத்தனை மகானாத்மாக்கள், புண்ணிய ஆத்மாக்கள், தேவாத்மாக்கள் இருக்கின்றனர். ஆனால் பரமாத்மா ஒருவர்தான். பரமாத்மாக்கள்னு நம்ம சொல்றதில்ல, பரமாத்மான்னு தான் ஒருமையில சொல்றோம். சோ இப்படி வகை வகையான ஆத்மாக்கள் இருக்கின்றனர். ஆனால் பரமாத்மா ஒருவர்தான். முக்கியமான விஷயம், பரமாத்மாவும் ஒரு ஆத்மாவே.